ராஜாக்கள், பிரபுக்கள், ஆமை சோத்திர கல்விமான்கள், ஆமை முக்கியஸ்தர்கள், தலைவர்கள், ஐஸ்வர்யவான்கள், ஆமை சோத்திர எல்லாரும், பாமர ஜனங்கள், ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், ஆதரவற்ற யாரா இருந்தால் எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்திற்கு நேராய் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலுயா. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ஜனத்தை போல இருக்கலாம். ஆமை சோத்திரம். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண கூடும்? ஆமை சோத்திரம். இந்நாட்களை கர்த்தர் மகிமையாய் நாமும் கூட ஆமை சோத்திரம் சில கொஞ்சம் பேராய் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், ஆயிரமாய் இந்த ஜெபமலையிலே இரட்சகரை தொழுது கொள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பட்டணத்திலே பலமாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. ராஜாக்கள் வருவாங்க, ஆட்சியாளர்கள் வருவாங்க. ஆமை சோத்திரம். நம்முடைய முக தரிசனத்திற்காய் காத்திருப்பாங்க. ஆமை நம்முடைய ஆலோசனைக்காய் காத்திருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை ஊற்றுவார். ஆமை சோத்திரம். ஆண்டவருக்காய் காத்திருப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருப்பாங்க. ஆமை தேவ பிள்ளைகளுக்காக அவங்க காத்திருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கிருபை அபிஷேகத்தை தேவன் தந்து என்ன பண்ணுவார்? நடத்துவார். இனி வருகிற காலங்களில் நிச்சயமாய் நம்முடைய கண்கள் காணும். அதை கர்த்தருடைய கரம் நிறைவேற்றி காண்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு தூர தரிசனம் இருக்கணும். சோத்திரம். ஏதோ இன்னைக்கு இருக்கிற காலத்தை வச்சு அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது. இதுதான் வாழ்க்கைன்னு ஓடிடக்கூடாது. இதுவல்ல வாழ்க்கை. இனி வருகிற காலங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அப்ப நாம அந்த இடத்துல சோத்திரம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை சரியான ஒரு அஸ்திபாரத்துல என்ன பண்ணணும்? கட்டி எழுப்பப்படணும். அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். பாருங்க, கட்டடத்தை கட்டி எழுப்புறாங்க. ஆமை சோத்திரம். அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய மோல்டை தூக்கி அதுல நிறுத்துறாங்க. ஆமை சோத்திரம். இந்த இவ்வளவு பெரிய மோல்டு, இந்த கட்டடம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு? சுத்தி இருக்கிற கட்டடம் தாங்கி பிடிக்குது. அதுபோல சோத்திரம் மேல மோல்டு பெரிய ஆமை சோத்திரம் பீமிகமா இருக்கு பத்தியில. இது போல ராஜாக்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், கனவான்கள் வருவாங்க. ஆமை சோத்திரம். அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற அளவுக்கு, அவர்களை ஜெபித்து வழி நடத்துற அளவுக்கு இந்த சுத்தில இருக்கிற செவரை போலதான் கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அப்ப அந்த மாதிரி அஸ்திவாரமா இருக்கணும். கட்டடம் ஒரு கோணலா போனுச்சுன்னா தாங்க, கட்டடம் ஒரு கோணலா போச்சுன்னா ஆமை சோத்திரம். நாம் வழி விலகி போனா, நாம் கீழ்ப்படியாமையை தெரிந்து கொள்வோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்ம என்ன முடியாது, எதிர்காலத்துல கடந்து வர முடியாது. அதனால இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்களில அப்படி சரியாய் நாம் கட்டி எழுப்புவோமானால் எதிர்காலத்திலே பெரிய ஆட்களுக்கு நாம் எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமாய் இருப்போம். அததான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆமை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். சங்கீதம் 102, 21, 22 சொல்லப்பட்டிருக்கு. அதனால சோத்திரம் நிச்சயமாய் கர்த்தர் வருகிற நாட்கள்ல பலமாய் கிரியை செய்வார். வல்லமைகள் வெளிப்படும், வரங்கள் வெளிப்படும், கிருபைகள் வெளிப்படும், சத்தியம் வெளிப்படும். ஆமை சோத்திரம். விடுதலைக்காகவும் ஆலோசனைக்காகவும் சத்தியத்திற்காகவும் ஆமீன் ராஜ்யங்கள் கடந்து வருவார்கள், ராஜாக்கள் கடந்து வருவார்கள். திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் அதற்கு தகுதியான ஒரு பாத்திரமா என்ன பண்ணணும்? மாறணும், மாற்றப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாங்கிற ஒத்த மனிதன் அவன் தேவ சமூகத்துல காத்திருந்து தகுதியானது நிமித்தமாய் ஒரு நாள் ஆகாபுக்கு முன்பதாய் நிற்கிறான். சமஸ்த இஸ்ரவேலருக்கு மத்தியிலே நிற்கிறான். அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று விளங்க பண்ணி பாகாலுடைய கோட்டைகளையும் பாகாலுக்கு பணிபுரிந்த 400 தீர்க்கதரிசியையும் கொன்று அழித்து போடுகிற மிக பயங்கரமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எலியாவை எழுப்பினார். அல்லேலூயா. அந்த நாளுக்கு முன்னாலே எலியா எங்கேன்னு தெரியல, அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறார். எலியானா யாருன்னு தெரியாது. ஆமை சோத்திரம். ஒருவேளை தேவ பிள்ளைகளுக்கு வேணா அவர் ஒரு சோத்திரம் ஊழியக்காரன் ஒருவேளை அறிமுகமா இருக்கலாம். ஆனா தேசம் முழுவதும் தெரியாது. ஆமை சோத்திரம். தேசத்தையே அசைக்கத்தக்கதான வல்லமை எலியாவுக்குள் இருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. இப்ப முழு தேசமும் எலியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிறது. ஆமை சோத்திரம். அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கத்தக்கதாய் காரியங்களை கர்த்தர் மாறுதலாக்குகிறார். அதுபோல கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றுவார். ஆமை சோத்திரம். ராஜாக்கள் கேட்க ஆலோசனை கேட்கத்தக்கதாய், சத்தியத்தை கேட்கத்தக்கதாய், விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் திரளான கூட்டத்தை கர்த்தர் ஜெபமேளை கொண்டு வருவார். அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்களும் நான் இருக்கும்படி நாம் இந்த நாட்களை நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமை சோத்திர செம்மறி ஆட்டு குட்டிகளைப் போல, செம்மறி ஆடுகளைப் போல ஆமை சோத்திர அந்த மேய்ப்பனுக்கு பின்னால அழகாய் நடப்போமானால் திரள் ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவது நிச்சயம். அதுவே சத்தியம். அல்லேலூயா. இல்லாத பட்சத்துல ஆமை சோத்திரம் நாம் ஆசீர்வாதமாய் என்ன முடியாது. அந்த நாள் நிறைவேறும். ஆனா அந்த நாள்ல நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. நமக்கு பிந்தி வந்தவங்க அந்த இடத்தை எட்டி பிடிச்சிட்டு போயிருவாங்க. ஆமை சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, முந்தினோர் பிந்தி போயிருவாங்க, பிந்தி வந்தவங்க முந்தி போவாங்க. யார் மேய்ப்பனுக்கு பின்னால செல்கிறார்களோ, ஆமை சோத்திர கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போகிறார்களோ அவர்கள் அந்த இடத்தை எட்டி பிடிப்பார்கள். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் அந்த இடத்தை எட்டி பிடிக்கணும்.
வருங்காலங்களிலே கத்தர் வைத்திருக்கிற அந்த மகிமையான ஊழியத்தை நாம நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் இருக்கணும். அதற்கு நாம் இவைகளை தெரிந்து கொண்டு நடப்போமானால் கத்தர் நிச்சயமாய் காரியங்களை நடப்பிப்பார். அல்லேலூயா. கத்தர் நல்லவர். பாருங்க, சோத்திரம். எனக்கு முன்னால சோத்திரம் எத்தனை பேர் சபையில விசுவாசிகளா இன்னைக்கு இருக்கிறாங்க, விசுவாசிகளா இருக்கிறாங்க. ஆனா சோத்திரம், கத்தர் நமக்கு கொடுத்த ஊழியக்காரர் அப்படி ஃபாலோ பண்ணதுனால, தேவனையும் கத்தர் கொடுத்த தாசனையும் நம்ம அப்படி மெய்ப்பெண் பின்னால சோத்திரம் அந்த செம்மறியாடு போல நம்ம ஃபாலோ பண்ணதுனால இன்னைக்கு கத்தர் சோத்திரம் படிப்படியாய் உயர்த்தி ஊழியருங்கிற இடத்தை நிரப்பி அதற்கு மேலும் கத்தர் ஐக்கியத்துக்குள்ள கொண்டு போய் கத்தர் கனப்படுத்தி நல்ல ஒரு ஸ்தானத்துல கத்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா எனக்கு முன்னால இருந்த விசுவாசி இன்னைக்கும் விசுவாசியா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றதை கேட்கிற இடத்துக்கு அது வந்து நிக்கிது. ஏன் சோத்திரம்? அவங்கள தேவன் தெரிந்து கொள்ளல. ஆமென். அவங்க வெள்ளாடை போல இருந்தாங்க. என்ன ஆடை போல இருந்தாங்க? அவங்க உலகத்தை பார்த்தோட மெய்ப்பனுக்கு பின்னால போறதை தெரிந்து கொள்ளாமல் அவங்க டப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க? கிழக்கு மேற்கே வலது இடது சாஞ்சு ஓடிடுவாங்க. ஆமென். அப்புறம் திருப்பி என்ன பண்ணிக்குவாங்க? சோத்திரம் பின்னால வர்றது போல இப்படி வழி விலகி போறதுனால அவங்க வாழ்க்கை சோத்திரம் அது பின்னோக்கியே இருக்கிறது. ஆமென் சோத்திரம். ஆனா செம்மறியாடை போல ஆமென் சோத்திரம் மேய்ப்பன் காண்பிக்கிற இடத்துல ஆமென் வலது இடது சாயாதபடி எவ்வளவு செழுமை பசுமை இருந்தால் ஆமென் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பாஞ்சு ஓடிராம அந்த மேய்ப்பன் கொண்டு போய் எங்க மேய விடுறாரோ அங்கே மேய விடுகிற இடத்திற்கு வருவோமானால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன கூட்டமா இருக்கணும்? செம்மறியாடு கூட்டமா இருக்கணும். செம்மறியாடுக்கு ஒரு பழக்கம் உண்டு. சோத்திரம் தலையை நிமிந்து பார்க்காது. தலையை நம்பினாது ஆமை சோத்திரம் நிமிந்து பார்க்கிறது அது பெருமை, அது ஆணவம். ஆமை சோத்திரம் அகங்காரம் அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது தலையை பொழுது தொங்க போட்டு இருக்கும். அது தாழ்மையின் அடையாளமா இருக்கிறது. அதுபோல மேய்ப்பன் முன்னால போவாரு, எது பின்னால வரும்? வெள்ளாடு மேய்க்கிறதுக்கு செம்மறியாடு மேய்க்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. வெள்ளாடை மேய்க்கிறவங்க ஆடுகளை முன்னால விட்டுட்டு பின்னால போவாங்க மேய்ப்பர்கள். ஆனா செம்மறியாடு மேய்க்கிறவங்க மேய்ப்பர்கள் முன்னால போவாங்க, பின்னால எது வரும்? ஆடுகள் வரும். ஏன்னா அது செதறாது. சோத்திரம் மேய்ப்பனை ஒன்னு ஃபாலோ பண்ணா அப்படியே வரிசையா நூல் பிடிச்ச மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படியே லயனா ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். மேய்ப்பன் எந்த இடத்துல வந்து விடுறாரோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணும்? அதற்கு இடையில எவ்வளவு பசுமையான புல் இருந்தாலும் அது என்ன பண்ணாது? மேயாது. அல்லேலூயா. சோத்திரம். மேய்ப்பன் வருகிற இடத்துல தான் என்ன பண்ணும்? அதுபோல வெள்ளாடை என்ன பண்ணுவாங்க? கட்டி போடுவாங்க. செம்மறியாட பட்டியில அடைச்சு வைப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அது டபக்குன்னு மாக்குன்னு என்ன பண்ணிடும்? வேலையை தாண்டி ஓடி போயிரும். பச்சையை பார்த்துட்டா உலக ஆசீர்வாதத்தை பார்த்தா சோதர கர்த்தருடைய வார்த்தையை தாண்டிடுவாங்க. வெள்ளாடை போல இருக்கிறோம். செம்மறியாடு அப்படி இல்லை. உலகத்துல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கட்டும், ஆமை சோத்திரம் மேய்ப்பன் கொண்டு போய் விடுவார். மேய்ப்பன் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் விடுவார். அந்த இடத்துல மேய்கிறது தான் எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி வெள்ளாடு தாழ்மையாய் ஆமை சோத்திரம் மேய்ப்பனை பின்தொடர்ந்து ஆமை சோத்திரம் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே கடந்து வந்து அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால வெள்ளாடா இருக்கக்கூடாது, விரட்டிக்கிட்டு தெரியக்கூடாது. அங்கிட்டு போவோம் சோதரம், ரோட்ல போனா அங்கிட்டு போய் விரட்டுவாங்க, இங்கிட்டு போய் விரட்டுவாங்க. ஆமை சோத்திரம் வெள்ளாடு இங்கிட்டு வேலையை தாண்டி ஓடும், அங்கிட்டு வேலையை தாண்டி ஓடும். சோத்திரம் ஒரு நாள் கசாப்பு கடைக்கு போயிடும். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். செம்மறியாடை போல நீங்களும் நான் இருக்கணும். ஆமை சோத்திரம். மேய்ப்பன் கொண்டு போய் சேர்க்கிற இடத்திலே ஆமை சோத்திரம் தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு, தாழ்மை கீழ்ப்படிதல் இருந்தால் மேய்ப்பனை என்ன பண்ணுவோம்? பின்தொடருவோம். நமக்கு சோத்திரம் பிரதான மேய்ப்பனாய் ஆமை சோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அதைத் தொடர்ந்து மேய்ப்பனாய் கர்த்தர் நமக்கு ஊழியரை வைத்திருக்கிறார். ஆமை சோத்திரம் இவர்களை பின்தொடர்ந்து போகிறது தான் நமக்கு சோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கும். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். வெள்ளாடெல்லாம் பின்தொடராது. சோத்திரம். அது கண்ணுக்கு ஏதாவது ஒரு பச்சையா தெரிஞ்சிருச்சுன்னா சோத்திரம் அதோடைய மூலி அப்படி விரிச்சு பார்க்கும். சோத்திரம். அதுக்கப்புறம் சோத்திரம் அது 2 காலா இருந்தால் எட்டலைனாலும் பரவாயில்ல, 2 காலை தூக்கி போட்டு என்ன பண்ணிடும்? சோத்திரம் எக்கி பிடிக்கும். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். மண்டையை ஒரு நாள் கீழே போடாது. மண்டையை என்ன பண்ணாது? ஆமா மேல நோக்கி இப்படித்தான் பார்க்குமே ஒழிய கீழே போடுறதா சரித்திரமே கிடையாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் கடைசி நாள்ல பிரிச்சிருவார். தேவ பிள்ளைகளை செம்மறியாடு கூட்டமாய் பிரிப்பார். மேய்ப்பெண் பின்னாலே போன ஒரு கூட்டத்தை செம்மறியாடாய் பிரிச்சு காமிப்பார். அதுக்கப்புறம் வெள்ளாடு 2ஆ பிரிச்சிருவார். ஆண்டவர் மத்தேயு 25வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வெள்ளாடு கர்த்தருடைய பிள்ளைகள் தான், சபைக்குள்ள இருந்து தேவனை ஆராதிச்சவங்க தான். ஆமை சோத்திரம். அவங்க ஞானசான நீதியை நிறைவேற்றினவங்க தான், காணிக்கைகளின் தசமபாகத்தை கொடுத்தவங்க தான். மேய்ப்பனை பின்தொடராதவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வெள்ளாடாய் இருக்கிறார்கள். ஆனா மேய்ப்பனை பின்தொடர்ந்தவங்க செம்மறியாடாய் இருக்கிறார்கள். இவர்களை கர்த்தர் கடைசி நாள்ல பிரிச்சு ஆமை சோத்திரம் இந்த வெள்ளாட்டுக்கு ஒரு தீர்ப்பை எழுதுகிறார். உங்களுக்கான ஒரு ஸ்தலம் இருக்கு, அக்கினி கடலுக்கு போன்ட்டாங்க. அல்லேலூயா. ஆனா செம்மறியாடுக்கு ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்காக பரலோகத்திலே ஆமென் சோத்திரம் ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சபைக்குள்ள வெள்ளாடா இருந்துடக்கூடாது. ஆமை சோத்திரம். என்ன ஆடா இருக்கணும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. சபைக்குள்ள வெள்ளாடா இருக்கக்கூடாது,
வேலியை தாண்டிரும். ஸ்தோத்திரம். செம்மறியாடா இருக்கணும். தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் மேய்ப்பனை பின்பற்றுகிற செம்மறியாடா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சோதரம். சில சமயம் நமக்கு கடினமான ஒரு பகுதியா தான் இருக்கும். ஆனா பின்பற்றித்தான் ஆகணும். செம்மறியாடா இருந்தா பின்பற்றும். அல்லேலூயா. வெள்ளாடு ஒரு நாள் பின்பற்ற முடியாது. அதனால சோத்திரம். வேதத்துல இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் பத்தியலா. இதெல்லாம் படிச்சு நம்ம என்ன பண்ணிடணும், அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியர்களையும் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய ஜனங்களை பார்த்திருக்கிறேன். ஆமை சோத்திரம். அநேகர் வெள்ளாடா இருந்து கொஞ்ச காலத்துல குதிச்சு ஓடிடுறாங்க. ஆமை சோத்திரம். செம்மறியாடு கூட்டம் குறைவாதான் பார்க்க முடியுது. ஊழியருடைய ஐக்கியத்திற்குள்ளும் குறைவாதான் பார்க்க முடிகிறது. ஆமை சோத்திரம். அதுபோல சபைகளுக்குள்ளும் குறைவாதான் என்ன முடியுது, பார்க்க முடிகிறது. ஆமை சோத்திரம். 1,00,000 பேர் இருந்தா ஆமை சோத்திரம், அதுல 10 தான் செம்மறியாடா இருக்கு. புரியுதா? 1,00,000 பேர் இருந்தா 10 தான் என்னவா இருக்கு, செம்மறியாடா இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கும்படியாய் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். மோசையின் தலைமையிலே தேவன் ஆமை சோத்ரா அவங்களை புறப்பட பண்ணினார். ஆனா வேதம் சொல்லுகிறது ஆமை சோத்ரா அதுல செம்மறியாடா எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? 2 பேர் தான் செம்மறியாடு. 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள், அதுல 2 பேர் தான் செம்மறியாடா இருந்திருக்காங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் உத்தமமாய் பின்பற்றினார்கள் கர்த்தரையும் மோசேயையும். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை பின்பற்றினார்கள், மோசையும் பின்பற்றினார்கள். மோசையுடைய வார்த்தைக்கு அவர்கள் யோசுவாவும் காலேபும் கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார்கள். ஆமை சோத்திரம். மோசையின் வழியாய் தேவன் பேசினார். ஆமை சோத்திரம். அவர்கள் செம்மறியாடா இருந்ததினாலே அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கானானுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. ரேசியோ எப்படி வைக்கிறதுனே தெரியல. எங்கிட்ட 25 லட்சம் எங்க இருக்கு, 2 நபர் எங்கே இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றது லட்சத்துல 10 தான் செம்மறியாடா இருக்குன்னு சொல்றேன். ஆனா பழைய ஏற்பாட்டு கட்டளை அப்படி இல்லை. 25 லட்சம் ஆமை சோத்திரம் வெள்ளாடாகவும் 2 தான் என்னவா இருந்துச்சு, செம்மறியாடா இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால ஒரு சபைக்குள்ள ஒரு 100 பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சோத்திரம், 100 பேர்ல எத்தனை பேர் செம்மறியாடா இருக்கிறீங்க, எத்தனை பேர் வெள்ளாடா இருக்கிறீங்க, உங்களுடைய நடக்கையை வைத்தே கண்டுகொள்ளுங்க. வேதவசனம் கண்ணாடி, அது நம்முடைய அலங்கோலத்தை காண்பித்து கொடுக்கும். அல்லேலூயா. அன்புதாஸ் ஐயாவுடைய அண்ணன் குமாரதாஸ், அவர் மகிமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை ஆமை சோத்திரம் பம்பாயில குஜராத்தில் நிறைவேற்றினார். அவருக்கு மொழி தெரியாது. ஆனா கர்த்தர் போனார், அநேக சபைகளை ஸ்தாபிச்சார். ஆமை சோத்திரம். கர்த்தர் அவரை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பித்தார். அவரை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு கிருபையாய் தந்தார். நேற்று தினத்துல சோத்திர ஆனந்தையா கேட்டார், உனக்கு குமாரதாச தெரியுமா அப்படின்னாரு. ஐயா தெரியும், ஐயா பேசியிருக்கியா, பழகிருக்கியா, என் பைக்கில் வச்சு கூட்டிட்டு போற பாக்கியத்தை தேவன் தந்தார் அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் சோத்திரம். அப்படியா, என்ன சொன்னார் அப்படின்னாரு. அவர் பஸ் ஏறும்போது ஒரு காரியத்தை சொன்னார். எப்பா அந்த புதுக்கோட்டை பட்டணத்தில் எத்தனை ஊழியக்காரவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்ப சின்ன விஷயம், அப்பதான் ஆரம்ப காலத்துல எனக்கு அதை நிதானிக்க தெரியும். ஐயா 100க்கு மேல இருப்பாங்க ஐயா, ஆனா எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. போகும்போது சொல்றார், 2 பேராவது பரலோகம் வந்தா நல்லா இருக்கும், சரி போயிட்டு வரேன் அப்படின்னு போனார். அல்லேலூயா. சோத்திரம். 100க்கு மேல ஊழியக்காரவங்களை சொல்றார், 2 பேராவது பரலோகத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களை எவ்வளவு கணிக்கிறாங்க பத்தியலா. சோத்திரம். ஊழியம் செஞ்சதுனால பரலோகம் போயிட முடியாது. சோத்திரம். ஆனா சோத்திரம், இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் அன்னைக்கே அவங்க அப்படிப்பட்ட நிதானிச்சாங்க. கர்த்தருக்கு சோத்திரம், மகிமை உண்டாகட்டும். அதை சொல்லும் போது ஆனந்த சொன்ன இந்த ஊழியர் கூட்டத்துல அப்படி சொன்னாரா பத்தியா. சோத்திரம். 100கணக்கான ஊழியர்ல 2 பேர் பரலோகத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாருன்னா அதுல எவ்வளவு ஆழங்கள் இருக்கு. பரலோக ராஜ்யங்கிறது சாதாரண காரியம் அல்ல. சோத்திரம். செம்மறியாடை போல பயணிக்கிறவங்க மட்டும்தான் பரமராஜ்யத்தை என்ன பண்ண முடியும், அடைய முடியும். வெள்ளாடை போல் இருப்போமானால் ஆமை சோத்திரம் கர்த்தர் நியாயத்தீர்ப்புல என்ன பண்ணிடுவார், பிரிச்சு காமிச்சிருவார். அல்லேலூயா. மேயும் போதெல்லாம் பாருங்க, வெள்ளாடு செம்மறியாடு எல்லாம் மேயும், ஆனா அடைக்கும் போது பிரிச்சிருவான். அல்லேலூயா. அதனால பரலோகம் ஒரு நாள் ரட்சகருக்கு முன்னால எல்லாரும் நிப்போம். சோதரம். நிக்கும் போது செம்மறியாடு கூட்டத்துல நிப்போங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. தாழ்மையும் கீழ்ப்படிதல் இருக்கா? மெய்ப்பருக்கு பின்னால கிடக்குறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்தை எட்டி பிடித்தால் மாத்திரம்தான் செம்மறியாடு. அல்லேலூயா. அதனால அதுக்காக தான் காலங்களை வைத்திருக்கிறார். சீக்கிரமாய் இரட்சகர் வராமல் காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். சில அனுபவங்கள் வெள்ளாடை போல நமக்குள்ள இருக்கும். அதெல்லாம் மாற்றப்பட்டு என்ன பண்ணணும், முழுவதும் செம்மறியாடாய் மாற்றப்படணும். அல்லேலூயா. சோத்திரம். இன்னொரு கூட்டம் இருக்கு. அது என்னன்னா வெள்ளாடை போலதான் இருக்கு, ஆனா வெள்ளாடு இல்ல, அதுக்குள்ள இருக்கிற ஓனாய். அதுக்குள்ள என்ன இருக்கு, ஆட்டு தோலை போத்திக்கிட்டு வரும். அது செம்மறியாடு தோல் போல இருக்கலாம், அது வெள்ளாடு போல இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிறது யாரு, ஓனாய். அல்லேலூயா. இதையும் இரட்சகர் சொல்லி கடந்து போனார். அதனால சபை கூட்டத்துக்குள்ள வெள்ளாடு இருக்கும், செம்மறியாடு இருக்கும்.
ஆமை சோத்திரம். வெள்ளாடெல்லாம் செம்மறியாடா மாறுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆனா இதற்குள்ள ஒரு கூட்டம் இருக்குது. ஆமை சோத்திரம். ஆண்டவர் 12 அப்போஸ்தலரில் ஒருவன் யூதாஸ் காரியத்து, அவன் ஆட்டுத்தோல் போத்தின ஓனாயா இருந்தான். அல்லேலூயா. அவன் இரட்சகரை காட்டி கொடுக்கிறவனா இருந்தான். அவன் ஊழியத்துக்கு எதிராக இருந்தான், சபைக்கு எதிராக இருந்தான், தன் ஜனத்துக்கு எதிராக இருந்தான். அவனே ஓனாயாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஒருவர் ஓனாய்ங்கிற இடத்துக்கு வந்துடவே கூடாது. அவனுக்கு வந்த முடிவு எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? யார் ஓனாய்னு உங்களுக்கு சொல்லித்தரவா? இரட்சகரை காட்டி கொடுக்கிறவன் ஓனாய். அல்லேலூயா. ஊழியத்துக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறவன் ஓனாய். அல்லேலூயா. அந்த இடத்தை நீங்க நாளை எட்டி பிடிச்சிடக்கூடாது. சோத்திரம். எவ்வளவு என்ன வந்தாலும் கர்த்தருடைய ஊழியர்கள். ஆமை சோத்திரம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், கண்டிப்பா ஒருவன் காட்டி கொடுக்கணும், நான் சிலுவையில் அறையப்படணும், அதுதான் தேவ சித்தம். ஆனா யார் அதை செய்கிறார்களோ அவனுக்கு ஐயோ, அவன் இந்த பூமியில் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். பார்த்தீங்களா? கண்டிப்பா காட்டி கொடுக்கணும், கண்டிப்பா சிலுவையில் அறையப்படணும், இது எல்லாம் நடக்கணும். அது தீர்க்க தரிசனம் நடந்தே ஆகும். ஆனா அந்த இடத்துல நீ வந்துடாத. ஒரு புறஜாதி வந்துட்டு போகட்டும். அல்லேலூயா. ஒரு உலக மனுஷன் வந்துட்டு போகட்டும். நீ அப்போஸ்தலரில் ஒருவன் அல்லவா? 12 பேரில் ஒருவனாய் தேவன் தேர்ந்தெடுத்தார் அல்லவா? உன்னை சோத்திரம் இந்த இடத்துல வச்சு பார்க்கவா தேவன் அந்த இடத்துல உன்னை தேர்ந்தெடுத்தார்? பாருங்க ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறார். உங்களில் ஒருவன். ஆமென். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இரட்சகருக்கு எதிராக எழும்புகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சோத்திரம். அப்ப பாருங்க, அவனுக்கு தெரியல. பாத்தீங்களா? இரட்சகரை காட்டி கொடுக்கிறோம்னு தெரியல, அவருக்கு எதிராக எழும்புறோன்னு தெரியல. காசு பணம் அவனை மயக்கிருச்சு. அல்லேலூயா. 30 வெள்ளி காசுக்காக இரட்சகரை தூக்கி வீசிட்டான். சோத்திரம். அதை வச்சு அவன் வாழ முடியல. ஆமை சோத்திரம். அவன் வாழ்க்கை பரிதாபமாய் போய் முடிந்தது. அதனாலே சோத்திரம், இந்த உலகத்துல என்ன ஆசீர்வாதம் வந்தால் நமக்கு இரட்சகர் முக்கியம், சபையின் ஊழியக்காரர் நமக்கு முக்கியம். ஆமை சோத்திரம். சபை நமக்கு முக்கியம், தேவ ஜனம் நமக்கு முக்கியம். மற்றதெல்லாம் குப்பை மாதிரி தூக்கி வீசிருங்க. ஆமை சோத்திரம். இதுதான் பரம ராஜ்யத்துக்குள்ள வந்து சேரும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம், நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தருகிறார், இப்படிப்பட்ட சத்தியங்களை சொல்லி கொடுக்கிறார். எனக்கு தெய்வம் கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் வெள்ளாடா இருக்கணும். ஒரு நாள் ஓனாய்ங்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. யூதாஸ் காரியத்தை போல சோத்திரம் நம்ம வாழ்க்கையை நஷ்டப்பற்றக்கூடாது. ஆமை சோத்திரம். ஒருவேளை வெள்ளாடை போல சில குணங்கள் இருந்தால் செம்மறியாடா என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ளணும். செம்மறியாடு தாழ்மையாய் கீழ்ப்படிந்து மேப்பனை பின்பற்றுகிறதா இருக்கும். காலை யோசுவா தேவனுக்கும் மோசைக்கு கீழ்ப்படிந்து இருந்ததினாலே அவர்கள் கானானை சுதந்திரித்தார்கள். நீங்களும் நான் அந்த இடத்தை தெரிந்து கொள்வோமானால் பரம கானானாகிய பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.